அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டெய்னரில் பயன்படுத்துகிற லாக்கிங் சீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சீல் வந்து பார்த்தோம்னா புல்லட் டைப் சீல் அப்படி இல்லைனா போல்ட் டைப் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லட் மாதிரியே ஷேப் இருக்கும். அதே மாதிரி போல்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் இருக்கும், எக்ஸகன் ஹெட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து புல்லட் டைப் ஆர் போல்ட் டைப் சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சீலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். கண்டெய்னரோட லாக்கிங் சீல் பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா டாப் போர்ஷன், இன்னொன்று பாட்டம் போர்ஷன். டாப் போர்ஷனை தான் வந்து நம்ம புல்லட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டம் போர்ஷனை புல்லட் கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு பார்ட்லையும் பார்த்தோம்னா டாப்லேருந்து பார்த்தோம்னா ரெண்டும் கனெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை வந்து பார்த்தோம்னா ஈஸியாக உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது சுலபமாக உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரே கையால் உடைக்கிற அளவுக்கு தான் இது இருக்கும். இப்போ இது வந்து பாட்டம் போர்ஷனு, இதுதான் வந்து புல்லட் கேட்ச்சு. இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு நான் ரிட்ராக்டபிள் ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த புல்லட்டோட ஹெட்டு போய் உள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா, ஒன்ஸ் உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா, இந்த லாக்கிங் சீலை வந்து போல்ட் கட்டர் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இந்த பார்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க முடியாது. போல்ட் கட்டர் யூஸ் பண்ணி சென்டராக தான் கட் பண்ணி இந்த கேட்சோடு சேர்ந்த புல்லட்டோட ஹெட்டு ஒரு பக்கம் வந்துடும், லாக்கிங் சீலோட பாதி ஹெட்டு இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்படி தான் வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் இந்த புல்லட் கேட்சில் வந்து இதை நான் வந்து லாக் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சும்மா மேனுவலாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ இதை என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. உள்ள இந்த புல்லட்டோட ஹெட்டு வந்து இந்த புல்லட் கேட்சில் லாக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை போல்ட் கட்டரை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணாத வரைக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு பர்மனண்ட் லாக் மாதிரி தான். இதை வந்து டெஸ்டினேஷனில் போகும்பொழுது, கண்டெய்னர் போய் டெஸ்டினேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் கன்சைனி தான் வந்து இதை புல்லட்டோட பாதியில் போல்ட் கட்டரை வச்சு கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த சீலில் ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த 6 டிஜிட் நம்பர் தான் வந்து கண்டெய்னருடைய டீட்டெயில்ஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக வந்து பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த சீல்கள் வந்து ஒன்று வெள்ளை கலரில் இருக்குது, இன்னொன்று சிகப்பு கலரில் இருக்குது, இன்னொன்று மஞ்சள் கலர், இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ இந்த கலர்களுக்கும் கண்டெய்னரில் லோட் பண்ணுற ஸ்டஃபிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போது இது ஒரு கம்பெனியோட சீலு, இது ஒரு ஷிப்பிங் லைனோட சீலு, இது ஒரு ஷிப்பிங் லைனோட சீலு, இது ஒரு ஷிப்பிங் லைனோட சீல், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களோட ஷிப்பிங் லைன், இப்போது கண்டெய்னர் வந்து இப்போ சிஎம்ஏ அப்படின்னா சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதோட 6 டிஜிட் நம்பர் போட்டிருப்பாங்க. இல்லை மாஸ்லைன் கண்டெய்னர் அப்படின்னா மாஸ்லைன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே கீழே அவங்களோட எம்பளமோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து இது போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது நாம் இந்த சீல்களை வந்து எப்படி வந்து கண்டெய்னரில் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஷிப்பிங் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னருடைய லாக்கிங் சீல்ஸை வந்து கண்டெய்னருடைய ரைட் சைடு டோர்லையும் பயன்படுத்துவாங்க, லெஃப்ட் சைடு டோர்லையும் பயன்படுத்துவாங்க. இந்த ரெண்டு சைடில் இருக்கிற லாக்கிங் பார் ஹேண்டிலில் வந்து இந்த லாக்கிங் சீல்ஸ் வந்து போகிறதுக்கான ஒரு ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேம் கீப்பர்லையும் வந்து இந்த லாக்கிங் சீல்ஸை போகிறதுக்காக ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கண்டெய்னரில் 3 பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துவாங்க. 3 பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற டோரில் இருக்கிற லாக்கிங் பார் ஹேண்டிலில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து 3 பாயிண்ட் சிஸ்டம். அதாவது ரைட் சைடில் இருக்கிற 2 ஹேண்டில்லையும் வந்து இந்த லாக்கிங் சீல்ஸை போடுவாங்க, ப்ளஸ் கேம் கீப்பர்லையும் போடுவாங்க. இப்போ இந்த கண்டெய்னர் சீல்ஸை வந்து எப்படி கண்டெய்னரில் இன்செர்ட் பண்ணுவாங்கன்றது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது போல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பால் கேட்சை வந்து கீழே வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது லாக் ஆகிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டெய்னருடைய 3 பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டத்தில் வந்து எப்படிலாம் வந்து லாக்கிங் சீல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு கேம் கீப்பர்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து இந்த லாக்கிங் சீல்ஸை வந்து ஷிப்பிங் கண்டெய்னரை கார்கோ ஸ்டப் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் தான் வந்து கன்சைனி வந்து அதை போல்ட் கட்டர் மூலமாக வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி 3 இடத்துல ஏன் போடுறாங்க அப்படிங்கும் பொழுது, இந்த 3 இடத்துல போடுறதுக்கு வந்து மேக்ஸிமம் சேஃப்டி தான் காரணம். பொருட்கள் வந்து எந்த விதமான திருட்டுக்கும் வந்து ஆளாயிடக்கூடாது.
அதே போல் கண்டெய்னர் வந்து டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் 3 பாயிண்ட் லாக்கிங் சீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு சீல் வந்து கட்டாக இருந்தாலும் வந்து கண்டெய்னரை வந்து த்ரெட் பண்ணுறதுக்காக முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக இன்சூரன்ஸ் கிளைமு அதுக்கடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது போல் தான் வந்து கண்டெய்னரை வந்து லாக்கிங் சீல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. கண்டெய்னருக்குள்ளே கார்கோ ஸ்டப் பண்ணதுக்கப்புறம் லாக்கிங் சீல்ஸை இது போல் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது போல் கண்டெய்னர்களை பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.